எங்க போறீங்க எங்க வரீங்க எதுவுமே தெரியல உங்களை தேடி தேடி பார்த்து கால் தான் வலிக்குது. ஐயோ எங்க தேடி பார்த்தேன் லாரி ஸ்டாண்டி பஸ் ஸ்டாண்டி ஆட்டோ ஸ்டாண்டி சைக்கிள் ஸ்டாண்டி அது மட்டுமா வந்த பஸ் பசங்க என்ன வேலை பாப்பா நீங்க பாரு இவ கதையை வெளிய சொன்ன வெக்க ஆளப்பட குப்பண்டி பஸ் ஸ்டாண்ட் தான் தேடி பார்த்தா எங்க தெரியுமா தேடுனேன் இந்த ஊர்ல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு நானும் அவளும் எங்க தெரியுமா தேடுனேன் தேடி பார்த்தேன் மாதோப்பு புளியத்தோப்பு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு இப்படியே இந்த ஊர்ல மொட்டை பசங்க கூண்டு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு ஞாபகம் தெரியுமா தேங்காய் பறிக்க போயிருந்தா வாழைப்பழ தோப்புக்கு எதுக்கு போனா வாழைக்காய் பறிக்க போயிருந்தா பாய் பயம் சரிடி ஆமா அதுல போகட்டும் பார்த்தாயா எவ்வளவு அழகான மலர் வேணும் உண்மைதான் அனைவருமே ஒன்றாக சேர்ந்தாச்சு இந்த மலர்களை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற போது உனக்கு வெளியே சொன்னதான் தெரியும் உள்ள இருந்தா எப்படி தெரியும் தெரியாதா சரிடி பார்த்தாயா இந்த மாலை வேளையிலேயே இரவு வேளையிலையும் பூத்து கொடுக்கிற மலர்களில் இருந்து நான் தேனை எடுக்க போறேன் தேன் எடுத்து நீ தேன் எடுக்க போற ஆமா ஆமா எப்படி எடுக்க போற அந்த தேன் எடுத்து அவங்கள குடி அக்கா தேன் எடுத்தா அத முதல்ல என்கிட்ட தான் நீ தரணும் நக்கி 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 சாப்பிடுவேன் அப்படியா சரிடி ஆமா நீ தமிழ் தேன் எப்படி எடுக்க போறேன் நான் சொல்லட்டுமா பட்டா பூச்சி
வெள்ளை நம்மளை பார்த்து தலையாட்டு வெள்ளை அடிப்பாவி அது தலையை மட்டும் ஆட்டுது வேற சிட்டு வா 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 ஆட்டுது இதெல்லாம் தள்ளி வருங்க எத்த பத்து தள்ளி வருங்க இதெல்லாம் தள்ளி வரு மஜாரியே சல்லி வேற தவிர நினைக்காதே என்னாச்சு ஒரு செடியோட ஆதாரமே அந்த சல்லி வேர்ல தாண்டி இருக்குது அப்படியே புடிச்சுக்கமா அந்த சல்லி வேர் மட்டும் இல்ல இல்ல அந்த மரமே கிடையாது அப்ப தள்ளி வேற தான் முக்கியம் ஆமாண்டி நீங்க ஓகே சல்லி வேற சாதாரணமா நினைக்காதே ஆமாண்டி மரத்தோட ஆதாரமே அந்த வேர்ல தாண்டி இருக்கு அப்படியா ஆமா ஏன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது அப்படியே படர்ந்திருக்கும் கிடையாது ஒரே ஒரு வேர் தான் அது அதுக்கு பேரு ஆணி வேறு அக்கா அக்கா அதோ இருக்கின்றதே அது என்னோட உனக்கா என்னவா தெரியுமா டேய், அதான் சாமதி தோட்டம் சாமந்தி தோட்டமா ஏய் எதை சாமதி தோட்டல அடி சாமதி மங்களகரமான பூவு அது மட்டும் கிடையாது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏண்டி, இந்த சாமந்தி மலர்தான் பூஜைக்கு உகந்த மலரடி அப்படியா இதுவா? தெரியாதா? இதுதான் சம்பங்கி மலர்டி ஒரு நாள் தாங்க மேடம் பேங்க்ல படிக்கிறவா சம்பங்கி தான் இருக்கும் ஆமாண்டி சரிதா மலரை பறிக்க வேண்டும் பறிக்க வேண்டும் யாரமா கூட வேண்டும் கூட வேண்டும் அப்படியா? ஏண்டி, இந்த மலரெல்லாம் பார்க்கும் பொழுது சொல்ல துடிக்குது மனசு வேண்டா வேண்டா வேண்டான்னு தடுக்குது வெக்கண்டி ஏண்டி நீ வெக்கப்பட்ட விளைக்காவாது அதனால நீ எப்ப வாய தரப்பே தரப்பே எடுத்து வைக்கலான்னு பாக்கிறேன் என்னது காத்திரி காத்து காசு வாயில வைக்கிறாங்க ஏய், அடி மருத்துவ மாங்கா வித்த பண்ண காசை வாயில வைக்கிறாங்க ஏய், இப்படி கையில வச்சு நாக்குல தொட்டு தொட்டு போயிடுவாங்க. ஏய் பூனா பேரு சுண்டல்
தோறும் வெற்றி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளும் களவாடுவதும் அது மட்டும் கிடையாது. எனக்கு கேட்ட பெண்களை ஆடுதிரவும் சுவை பார்ப்பது வழக்கும். எனக்கு துணையாக வரக்கூடியவர் எங்க போயிருப்பா போறா குடிமா உட்காருமா. சாணி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அம்மா என்ன அடிக்கிற அம்மா பருப்பு புறப்பு புறப்பு நாயுடு மங்கலம் போலாமா? புரியல. பணம் வாங்கி போய் அந்த முடிவு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாடகம் வைக்கிறீங்க, எப்படி முடிவு எடுத்து? நாடகத்துக்கு முடிவு ஏட்டா முடிதாடா முக்கியம். ஆமா, முடிவே இல்லாதவெல்லாம் ஆட்ட ஆடுறாங்களா? பாப்பா போட்டு ஆடுவான்.
டோப்போ போட்டு ஆடுவான். டோபோ, டோபோ. ஏய், என்ன சொல்ற? மாமான்னு நான் நினைச்சேன். ஒத்த மல்லிகை கல்யாண சாமா போச்சு. உலகார பாவி உனக்கு அத்தை வாயில போட்டுக்கிறியாடா? அம்மால வெளியே வந்து இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. என்ன வைக்கிறா பாவி? எப்பா என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா. என் மாமியாரு கேப்பாரு. டெய்லி வேற தொட்டு வேற பாப்பா. மாமியா என்னத்தா மம்மு சொல்றா? பாடு பாருன்னு தானே சொன்னா. சொல்லு. நேர பூனை காசு. என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுறது 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு. 3 பட்டை யாரு போட்டா? வாடா கேள பையா. மாத்துக்கு தொங்குது பாக்குறியா? நான் பார்க்க மாட்டா. ஆனா இப்ப முடியாது. ஏண்டா காலத்தவன் கேட்டால் கட்டுக்கதைகளை கொட்டடைக்கின்றா. நான் ஒரு விகடக்கவிங்க. இது கேட்டா நாடு சொல்றாரு பாரு பாடு. யார் பாடு? யார் பாடு? தமிழ்நாடு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி. பானிபூரின்னு வைக்கத்தானா? சத்தியபுரி. சத்தியபுரி. வாயில என் கோலம். இந்த சத்தியபுரி நாட்டிலே வாழ வழியில்லை. ஆகையினால் கொலை கொள்ளை கற்பழிப்பு இவை அனைத்தும் தொழிலாக கொண்டு இந்த காலகட்டில வழிப்பறி கொள்ளை தெரிகிறது. அங்கே செல்ல வேண்டும். அங்கே சென்று அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை களவாட வேண்டும். நமது வேலை என்ன கை வேலை. அதே வேலை தான் கை ரேகலாம் அஞ்சு போயிருக்கேன். மெட்ராஸ் மதுரை வாழை ஏரிக்கரை. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? கை வேலை. கைத்தொழில். கைத்தொழில். கழுத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கவலை உழைக்கலை ஒற்றுக்கொள். ஆமாங்க. இந்த 8 மாசம் தான் நாடகம் ஆடுறேன். 8 மாசமா 12 மாசமா அடிக்கிறோம். ஆமாண்டா. சொல்லு. சொல்றா. என்ன வேலை? ஏரிக்கரை. என்ன ஏரிக்கரை? மதுரை வாழை ஏரிக்கரை. ஏரிக்கரை. என்ன வேலை? என்ன வேலை? இஞ்சி பரப்பா. நாட வேலைனா வாட்டர் விக்கிறவன் ஏன் வேலை? சம்சு. நீ அவரு பரவாயில்ல. பரவாயில்ல. கப்பி. யாரு? கப்பா காபட். யூடியூப்ல வயசான காலத்துல உன் கொண்டாட்டி பல்லுலாம் கொட்டிட்டு ஏன் போட்டாட்டி? வக்கபெல்லி. என்ன வேலை? என்ன வேலை? பழ வியாபாரம். பழம் தள்ள வண்டியில பழத்தை கொட்டிட்டு என்ன பழம்? ஆப்பிளா? இல்ல. வாழைப்பழமா? இல்ல. என்ன பழம்? சீசன். மாதுளையா? அன்னாசியா? என்ன பழம்? சாத்துக்குடியா? என்ன பழம்? தெலாமா பழம். என்ன பழம்?
உருளைக்கிழங்கு போல இருக்கான். உருளைக்கிழங்கு போல தண்டை வண்டியில பழத்தை போட்டுட்டு கொட்டிட்டு என்ன வேலை? என்ன வேலை? சப்பட்டா சப்பட்டா கொஞ்சம் ஓரமா சப்பட்டா. சப்போட்டா இல்ல, போயா வாய். சப்போட்டா. நான் சப்பட்டா. சப்போட்டாடா. நான் சப்பட்டா. இந்த வேலையை உனக்கு அப்படி பழம் வியாபாரம் ஆகல. வியாபாரம் ஆகலனா அவர்ல 4-5 பழத்தை போட்டுக்கோ. பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்பிடும். பஸ் ஸ்டாண்டா பொண்டாட்டி ஆ. 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டா. 10 ரூபாய்க்கு சப்போட்டா. படங்க என்ன சப்போட்டா? பால் பால் சப்போட்டா. பொண்டாட்டி பால் சப்பட்டா. படங்க அடுத்தவுடைய வேலை என்ன? பேசி கொண்டிருந்தா நேரா போவது தெரியாது. அதோ தெரிகிறது அம்மா நாடு. அடுத்த காணகம் நகை உயர்ந்த கனவு.
போனால் பத்தமில்லை இருவிடிகள் நீரலைகள் இருவிடிகள் நீரலைகள். அம்மா வாழ வேண்டிய வயது இரு கண்ணுல தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டுமா? ஐயோ அண்ணா, ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய வயது இரு கண்ணுல தெரியாத இந்த பாவிக்காகவே உன் வாழ்க்கையே வீணடித்து விட்டாயே அம்மா. கோட்டையிலே குதூகலமாக வாழ வேண்டிய நீ நாட்டை இழந்து பெற்றெடுத்த தாய் தந்தையை பிரிந்து இப்படி அனாதையாக நடு வீதியில் பெற்றெடுக்க நிலையில் வந்து விட்டோமே அம்மா. வீதி வீதியாக சுற்றியும் நம்மை கண்டுபிடி சாதம் தருபவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதா? என்னால் பசி பொறுக்க முடியவில்லையே, தாகம் அதிகமாகிவிட்டது, என்னால் நடக்க முடியாது. உங்களால் பசி பொறுக்கவில்லையா? தாகம் அதிகமாக விட்டுதா? தண்ணி வேணுமா? அண்ணா நீங்க பாருங்கண்ணா, அதை பார்த்தீர்களா? ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது அண்ணா. அந்த ஆலயத்தில் சற்று நேரம் நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் நான் கொண்டு வருகின்றேன். வாங்கண்ணா. அம்மா முத்தழகி, பத்திரமா போயிட்டு வாம்மா, பத்திரமா போயிட்டு வாம்மா. இப்போ நான் வெக்க வந்திருக்கின்றோம். தேன் அடிக்க வந்திருக்கேன். அதோ பார்த்தாயா? வந்த போச்சுக்கிட்டே கூட வந்துக்கிறான். ஏய், தேன் அடிக்க தானே வந்துக்கிறான். வேற வந்திருக்கான். வா, தேன் குடி போட்டு கொட்டி கொண்டு. ஏய், லப்பு லப்புன்னு காலை போட்டு கப்பு கப்புன்னு அடிக்குது. அடிக்கா. ஏய், பாதி முடிதா கொத்திட்டேடா. நெக்கில் போட்டியா? பார்த்தாயடா, இந்த அழக காலகத்திலே அவனுடைய ஆலயத்திலே ஏய், மூணு வருஷமா முடியே வரல நான். டேய், பணம் இல்லையா? இத பாதி கொத்திட்டியா? ஏய், அத பார்த்தாயா? அந்த காலகத்திலே அம்மன் ஆலயம். அவர் ஆலயம் சென்று அங்கே உள்ள ஏய், விலை உயர்ந்த நகைகளை வச்ச விட போய் என்னடா வரா? விலை உயர்ந்த நகைகளை கலவாடலாம். ஏய், பார்த்தால் தந்த தனிமையிலே ஒரு தனிமையிலே செல்கின்றார். அவள் யார்? எந்த நாடு? இந்த பேரு கேட்கணும். எந்த நாடு? ஏய், அவன் பேரை பேரு கேட்கணும். அழுது கொண்டு செல்கிறாளே. ஆமாட்டா, எந்த செல்ல வேண்டும்? புறப்பட்டு போகலாம்.
ஈசை பிடிக்கலாமா? ஏய், ஈசை பிடிக்கலாமா? ஈசை. நான் எங்க வந்திருக்கணும் சொன்னா, ஏய், தண்டி வேலை ஏது கொண்டு செல்கின்றா? விரைந்து சென்று ஆமாட்டா. அவள் யார் என்று கேட்க வேண்டும். ஓடு. புறப்படு மகா. ஓடு. பீஸ் பூச்சா ஏய், ஐயோ ஏய், மண்டை பொழுது கட்டுறப்பா ஐயோ நத்தமா நொய்வுதே யார் நான் 102 போன் பண்ணுங்களேன் ஏய். ஐயோ வண்டி வருது என்ன வாரி போறதுக்கு வண்டி வருது கடவுளே பெருமாள் கோயில மணியை யாராங்க கட்டி வச்சு ஏய். ஏய், எனக்கே பிடிக்குது இருக்குது. உம்மால உனக்கு குமிரி போட்டு குமிரி போயிருக்கா. ஏய். எங்க போச்சு? திருவண்ணாமலையா கோலூருக்கு போயிடு. போனூர் ஆமாட்டா. ஆசைப்பட்டலாம் ஆமா, தாரா எம்பிபிஎஸ் தாரா ஒரு ஊசி போட்டுக்கோ வரைக்க. ஏய், அவளை விடவே கூடாது. விட்டு செல்ல வேண்டாம். புறப்பட்டு வா. எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் திசை மாறி போக வேண்டுமா? நாங்கள் யாருக்கு தீங்கு செய்தோம், யாருடைய குடியை நாங்கள் கிடைத்தோம், இப்படி எங்களுடைய வாழ்க்கையை இழந்து நாங்கள் இருவரும் தனிமரமாக நிற்கின்றோமே ஆண்டவா. இருந்தாலும் என்னுடைய அண்ணனும் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருப்பார். தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு இப்பொழுதே தண்ணீர் கொடுக்க வேண்டும். செல்கின்றேன். அடிய போடி பொந்த சிரிக்கு
திருக்கி நான் விட்டபடிக்கு ஒட்டுகின மடக்கி போடி பச்சை திருக்கி நான் விட்டபடிக்கு ஒட்டுகின மடக்கி அடிய பொண்ணு கிட்டாமாடி நாத்தா தோடி உங்களை முன்னாடி அடிக்காதடா பாரு என்ன நினைப்பா என்ன ஓமை இருக்கும் அவள் எந்த நாடு எந்த நாடு உட்கார சொல்றா உட்கார்றா பாடி உட்கார்றா சீக்கிரம் கேளு ஏய் அம்மா நான் ஒண்ணும் பண்ணல அம்மா அம்மா அப்பா அப்பா ஏய் யார் அடிச்சா உன்ன யார் அடிச்சா யார் சும்மா மூப்பி மூப்பி ஏய் ஏபி தேபி தெரியாதா பாரு யார் பாரு இந்த அடர்ந்த கானகத்தினை அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார் ஐயோ ஒரு வேலை பைத்தியமா ஐயோ அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது நீ என்னதான் சொல்ல வர வா நான் ஆடா மாடா பாபா ஐயோ, வா படுத்துக்கோ கம்முனு வா மாமாவை டென்ஷன் பத்தாத மாமாவுக்கு பிபி ஏறி போச்சு வாடியே என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல புரியலையா ஏய் தன்னந்தனி ஏய் அவள் யார் எந்த நாடு கேட்டியவளா ஏய் கேட்டியா இல்லையா மூடியா ஓட்டு பண்றீங்க ஏய் கேட்டியா இல்லையா 120 போது தப்புன்னு 20 வந்து ஏய் கேட்டியா அவள சொல்லு உட்கார் ஏன் அவள உட்கார் தாக்க முடியல ஏன் அவள வீட்டுல போய் என்ன பண்றீங்க உட்கார் கேக்குற மச்சான் டென்ஷன் பார்த்தாரு ஏய் சீக்கிரம் கேட்டா இந்த அழகத்திலே அம்மன் ஆலயத்திற்காக வந்தோம் ஆலயத்தில் இருக்கும் சிலை போல் காட்சி இருக்கிறார் நீ என்ன சொல்ல வரணும் எனக்கு ஒண்ணுமே புரியல புரிய மாட்டி சொல்லு மச்சான் யாரு மச்சான் யாரா மச்சான் ஏய் இதுவா முக்கியம் சிலையாக இருக்கிறது இந்த சிலையை செதுக்கிய உளி எப்படிப்பட்ட அது எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கும் அது உளி இருக்கிறவன் பேசணும் யாரு புலி
வீடு யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? உட்கார கேட்டியா? உம்மால போடு. போடா தூர ஏய், போடாண்டா போடா உம்மால. ஏய், இங்க பாத்துக்கிறேன். ஏய், உம்மால உன் பேர் என்னடி? சொல்ல முடியாது போட்டா தெரிஞ்சி வாடா. ஒரு பொட்டை சிரிக்கி போடாத கேக்குறா. கேக்குறா? அவளை தூக்கி போட்டு நக்கா. ஏய், நறுக்காம. ஆளு கடைகள்லாம் நாங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கோம். அவள் யார்? யாரு? கேளு. பேர சொல்ல முடியாது. சொல்ல முடியாது முடியாது முடியாது. முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. என்ன பண்ண போறேன் நம்மள தாலி அறுத்த பசங்க நாங்க. எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி ஏய், வேற சொல்ல. என்ன அடிக்காதடா நான் வலி தாங்க மாட்டேன் வலி தாங்காத பொம்பளை நீ இருந்தா என்ன செத்தா என்ன? உம்மா அடிக்கிற அடியில இந்த கமலா போட்டு அரைப்படி மூத்திரம் பேசுகிறேன். விடணுமா? விடுவதற்காகத்தான் வந்து நிற்கிறோம். வேற சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நம்மள உட்கார். நம்மள மூடி வாய. வாத்த உட்கார். நம்மள வாய மூடு. நம்மள உட்கார். வாய மூடு. நம்மள உட்கார். நம்மள உட்கார். நம்மள மூத்த கீசல் உட்கார். வாய மூடு. நம்மள உட்கார். கேட்டியா? கேட்டியா அவள? டென்ஷன் பத்தாத. ஏய், கேட்டியா அவள? யாக்க? இல்லையா? எப்படி கேக்குறியா? ஆமா, நான் இப்ப உடைய பேரை கேட்கிறேன். உடைய பேர் என்ன? யாப்பா? உள்ள வாயா. ஏய், உடைய பேர் என்ன? யாப்பா? உள்ள வாயா. வாயா. உடைய பேர் என்ன? யாப்பா? உள்ள வாயா. வாய மூட்டு சூத்தாங்க. இதே போல அடிச்சு வாய போறே சொல்லவா? நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்கு அவன் குடுக்கறான் நீ வாங்குற இப்ப நான் கொடுக்கணும், உனக்கு வீங்கணும். என்னது தான் கேட்டுக்கிறேன். வச்சு வாய முடி ஏய், மேடம், மாடமில்லடா பெரிய தாவாரம் உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரா ஐயா ரம்பது கேட்டுக்கிற 9. யாரு? யாரா ஒன்பது? ஏய், மாமாவை பார்த்து ஒன்பதுல சொல்றா. ஏய், யாரு ஒன்பது? ஏய், ஏய், என்ன மாமா? ஐய் பேட்டா ஏய், ஓடு வாடி, சிறப்பண்ட சிங்கத்தை. பாடி போன்னு கூப்பிட்டா மரியாதை கத்துக்கொடுக்கு ஏய் மேடம், வாங்க மேடம். கூட வாயா போட தூர பாடி போன்னு கூப்பிடுற செல்லம், நான் என்ன உன் மாமா பண்ண அத்தை பண்ண செட்டு. ஏய் மேல கை வைக்காத வேற எதுல வைக்க? நீ எங்க ஏய், எனக்கு ஆண்களினாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது மாமா, ஏய், தொடாம பேசு, தொடாம பேசு. என்னடா? வாரவனே விட மாட்டான் எதுக்கு? பூச்சி வாங்க கம்முன்னு உட்காந்துக்கிட்டு. எனக்கு வயசாயிடுச்சு. நான் பார்த்து பேசிட்டேன். ஏய், ஏய், ஆமா எதுக்கு அவனுக்கு வயசு பத்தாதுன்னு சொல்றேன் மூச்சு வாங்கன்னு சொல்றேன் பேசி பார்த்து இட்டுட்டு வரணும் எதுக்கு நீ வர அதுக்கு தான், அதுக்குன்னா எதுக்கு அதுக்கு தான். கேளா, கேளா, சீக்கிரம் கேளா. ஐயோ, அதுக்கு தான். அதான் எதுக்கு டப்பாக்கு டப்பாங்க. ஏய், வட்டி அழைத்த ஒரே ஒரு முத்தம். என்னது ஒன்லி கிஸ்மி. வாய முட்ற நாயே ஒரு டச்சுமி. ஏச்சு பாத்துற ஏ மாமா, போடா மண்ணு சாப்பிட்ட மனுஷன் நாங்கன்னா சாப்பிடுறோம். அப்படியா? ஒரே ஒரு முத்தம். நீ ஒண்ணும் மனத்தவள இங்க பாரு எனக்காக என்னுடைய அண்ணன் காத்துக்கிட்டு இருப்பாரு படிப்பேன் நான் போன் ஏய் போடாத எங்க போனோம்? அண்ணன் இருக்கிறாரு நீ அண்ணன் கிட்ட போனா நாங்க யாராண்ட போறது? என் அண்ணன் கோவிலாண்டு இருக்கிறாரு என் அண்ணனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது உன்னை இதே இடத்துல வெட்டிடுவாரு எத்தனை அண்ணனுங்களை பார்த்திருப்போம் தெரியுமா? இந்த என் அண்ணனை மாதிரி பார்க்க முடியாது தெரியும். தூங்கு முடிஞ்ச ராஜாலாம் கேட்டு, இந்த அழக காலகத்திலே தந்த தலைமையிலே நான் எதுக்குறேன்? ஆயிரம். மச்சான், ஏய், இதால நீ ஓரம் கட்டிக்க. எனக்கு சண்டை வானா எதுக்கு? மானா எதுக்குடா? இது அடிச்சுக்கிட்டு செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மானா மச்சான், ஏய், சொல்றது கேளு. போடா. நீ ஒரு 15 நாளைக்கு பாரு, நான் ஒரு 15 நாளைக்கு இத பாரு. கூட்டு போயிரா இது? ஒரு லாரி வந்தா 2 டிரைவர் இல்ல, இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். நீ டிரைவர் வேலை பார்த்தா நான் கில்லர் வேலை பார்ப்பேன். ஏய், நீ டயரை அவுத்து மாட்டு, நான் சந்தில் புந்து கிரி கிரிச்சு, கிரிச்சு. ஆளு ஏமாத்திருப்ப. பெண்ணே, இந்த அழக காலகத்திலே தந்த தலைமையிலே செல்கின்றாய்.
ஆனால் சிட்டி போல இருக்கின்றால் உன்னை பார்த்து விட்டேன். உன்னை அடையலாம். போடா உள்ள. ஏய், பார்க்க கூடாது நீ. கண்ணு கட்டு போயிடும். போயிடு, உள்ள போயிடு. அங்க கண்ணு கட்டு போயிட்ட. போடா உள்ள. அது எப்படித்தான் கட்ட போதும். போடா உள்ள. மயிலே மயில நான் இறங்க போடுமா? எப்படிடா போடும்? அது நான் பால் வடியா படிச்சு ஏய், அடிக்கிற அடியில மாமா நீயா தானா பொறுத்துக்கிறப்ப வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி இருப்பா, அவளை இட்டு வந்து படுக்க வை. வெட்டி, உனக்கு. ஏய், அக்கா தங்கச்சி பேச நேரமாடா இது? ஐயா, ஏய், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுருங்க ஐயா. விட வேண்டுமா? விடத்தானே வந்திருக்கின்றேன். போவதற்கு வரவில்லை புள்ளிமானே. மணி விடுவதற்காக நீ என்ன தப்பா செய்றியா? அடிக்க உன்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து இன்ப சுகத்தை அடையாமல் போகவே மாட்டேன். ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. அடச்சி, காம வெறிபிடிச்ச நாய். யாரு? ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். அதுக்கெல்லாம் விட்டுவிட்டு இப்படி உன்னுடைய காம இச்சைக்கு இணங்க சொல்கின்றாயே, அது ஒரு பொழுது முடியாது. அனைவரையும் பார்த்து நீ என்னதான் ஆசை வார்த்தை கூறினாலும் சரி, கூறினாலும் என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. மாறாதா? உன்னுடைய காம இச்சைக்கு இணங்க முடியாது. முடியாதா? ஆமா, அனைவரையும் தாயாகவும் தங்கையாக மதித்து விட்டால் எனக்காக மனைவியாக வருவது யார்? வேண்டாம், நீ பாருங்க. என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. என்ன சொல்ற? முடியாது. பார்த்தா? இதே இடத்துல என் உயிரே போனாலும் சரி, சரி. உன்னை கட்டி அணைத்து அது பேரனுக்கு விடுத்தவளே, கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட முடியாதா? அடி கனவுமா? முடியாது. முடியாது, முடியாது. உன்னை அடித்து விட்டேன் என்று கவலைப்படுகின்றேன். கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முடியாதா? முடியாது. 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 காதலிக்க அழைக்க, கட்டி அணைக்க துடிக்கிறேன். அன்பே, அருகில் வா
அம்மா உனக்கு என்னப்பா நடந்தது? முத்தழகு 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 ஐயோ ஐயோ ஆமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள கண்ணுரங்கி ஆரிர் ஆரிர் ஆரிரோ தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல் அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடுனது ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா அதுக்கு பக்கம் அது துறைக்கிற ஊத்திக்கு பக்கம் யாரோ வச்சா கண்ண நம்பி இருக்குது மண்ணு தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆதிபக்தி
செய்து பாத்தியா? என் தங்கைக்கு என்ன நேர்ந்தது ஒன்றுமே புரியவில்லையே. பித்து பிடித்தது போல் பேசுகின்றாளே அம்மா. அண்ணா அன்னுடைய தாகத்தை தீர்க்க சென்ற வள்ளி என்னமா நடந்தது? மாமா அடிக்குது. என்னமா நடந்தது? ஜோகி, என்னமா நடந்தது? நீ தாண்டா என் கற்பியா ஐயா பையா, டேய். ஐயா பையா, ஒரு பொண்ணு வாழ்க்கை கத்துச்சாடா பாடு. பையன் எந்த பாடு செஞ்சானோ அவனுக்கு எய்ட்ஸ் வரும். அவன் யார் தெரியுமா? என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. அடா பாவி, இரு கண்களை தெரியாமல் இந்த கானகத்தின் வழியாக வந்தோம். என்னுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற தண்ணீர் கொண்டு வர சென்றவள் ஐயா. என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லை. பித்து பிடித்தவள் போல் பேசுகிறாள் ஐயா. ஏய், இது யாரு? நீ தானே கற்பாயிட்ட ஐயோ எனக்கு அடிச்சாரு. ஐயோ எங்க இட்டு பாரு. அங்கதான் அதோ அது பொண்ணு. அது ஒரு சண்டை. தங்கச்சி ஐயா பையன் வைக்க போது என்ன இட்டுக்கிறான்? என்னமா நடந்தது? அப்பா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ செருப்பாடா. தங்கச்சி நான் அண்ணம்மா. இல்ல நீ மாமா. நான் அண்ணம்மா. நீ மாமா. மச்சான், நம்ம தப்பிச்சா மச்சான். ஏய், தங்கையா ஆமா ஐயா. ஐயா, ஐயோ என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. பைத்தியம் ஆயிட்டுக்கிறமா நீ. ஐயா, பைத்தியம் தொட்டிக்கிறோம். நாங்க யார்? யார் நீங்க? எதற்காக இந்த காணுக்கு வந்தோம் தெரியுமா? எதற்காக? நாங்க சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் ஒரு நாட்டு இளவரசன் ஐயா. ஒரு நாட்டு இளவரசரா? ஏய், கம்முனு இரு. பியா. உட்காரு. இங்க கட்டிருக்கியா? ஐயா, என் தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? ஆமா ஐயா. ஒரு நாட்டு இளவரசனா? ஆமா ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய நீங்கள் இரு பார்வையை மட்டும் தந்தை. உண்மைதான் ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் இல்லாமல் இப்படி அனாதையாக நடு வீதியிலே பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்றோமே, காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஆமாங்க. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? எப்படிப்பட்ட மன்னர் வாழ்ந்த புண்ணிய பூமி தெரியுமா? என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டு சத்தியசில மன்னனுடைய தந்தை தந்தை சத்தியாவதி என்னுடைய தாய். அவருக்கும் 3 செல்வங்கள். 3 செல்வங்கள். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன். மாறன். என்னுடைய பெயரோ முத்து. முத்து. என் தங்கையின் பெயரோ முத்தழகி ஐயா. சத்தியபுரி நாட்டில் நாங்கள் மூவரும் சீர சிறப்புடன் வாழ்ந்து வந்த அன்று ஒரு நாள் அமைச்சர் விஷாக்கோடி என்ற பெயர் சொல்கிறேன். அடுத்த எனக்கு முன்னதாக வரக்கூடிய அவர் கனவலையா
ஜலபுரியா என்னடா இப்பதான் வந்து அதுக்குள்ள கட்டத்துக்குறா வந்த ஸ்டைல் என்னடா டே பொம்மேரி ஏத்துட்டாங்க போரு எங்கடா இருக்கு வர்ற மொத்த ஆட்டோட வந்து எப்படா ஆட்டோ ஓட்ட முடியாது ஆடு மேய்க்க வர முடியல மொத்த காது கேக்குது இல்லையா மூஞ்சாவணி பண்ற சிலகாரு சூத்தாட்டம் வாடங்க என்ன கல்ல தூக்குற எதா என்னடா டேய் போயிட்டு மரியாதை கேட்டுக்கோ மரியாதை ஏய் மரியாதை குறா பாய் மரியாதை குறா டேய் எங்க வரதுடா சொன்னா ஏய் என்ன பண்ணி வாடா சிக்கறான் ஏடா பையா இப்பதானே வந்தீங்க என்னடா பண்ண பாரு அவனா கல்ல தூக்குற அவன போய் கல்ல என்ன கேள் போசிக்கறான் அந்த சைடுல என்னாச்சு நரம்புக்கு எதனா ஒண்ணா நரம்பு ஏற்கனவே கட்டாங்க என்ன கட்டுவோட ஏய் சொல்லவன 4 எறும்பு உம்மால பேசுற மரியாதை கேட்டுக்கோ குச்சி அறுத்துருவேன் இருக்கிறத ஏய் என்ன வந்து போ டேய் போடாத அடங்கம்மா டேய் மரியாதை கேட்டுக்கோ மச்சான் அடிப்பா மாட்டேங்கிறான் அவன வசூல் அடிச்சுக்கறான் ஏய் வாழை கரை மொத்த பேசுற சூத்த அறுத்துருவேன் ஓ என்னடா வந்து ஏய் சூத்தா பக்கத்துல வராங்க வேலைக்காரன் எதுக்கு வந்தீங்க கீழ இருக்கு வரா டேய் எதுல வந்தா ஆட்டாட தானே கொண்டு வந்தியா ஆமா என்னடா என்னடா அம்மா டேய் டேய் என்ன பேசுற வாத்த டேய் ஸ்டாண்ட் பாருங்க ஒண்ணுக்கு 5 6 ஸ்டாண்ட் இருக்குது வாத்த அப்புறம் பாத்துக்கோ அம்மா டேய் அடடா ஏய் எதுக்கு வந்தீங்க டேய் எதுக்கு வந்தா ஆட்டாட தானே கொண்டு வந்தா ஆமாடா ஒருத்த இந்த மாதிரி தூக்கி அடித்து கடா நான் முன்ன மட்டும் தான் அடிக்கிறானா நான் வாங்கல போதா வாங்குறான் அவன் ஏய் சும்மா இல்ல அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் மாமன பல்ல கூட ஓட்டிப்பேன் நேத்துக்கா பணம் குத்துக்கிறேன் பணமா பணத்தை குத்துக்கடா கட்டு 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 கட்டா கட்டாவா ஆமாடா பணமா கட்டு வந்துக்கடா எவ்வளோ 1250 எவ்வளோ 1250 1250 இத கட்டு கட்ட குத்துக்கிறேன் ஒரு 15 கட்டு இருக்குமா ஆமாடா டேய் பணத்தை வச்சுட்டு எங்கடா ஓட சொல்ல அவனை பணம் வாங்கினல்ல டேய் பணத்தை யாருன்னு குத்தா என்ன நம்ம என்னடா கீழ இறங்கி வா பேச்சா இருக்கணும் இந்த பயம் இருந்தா சரி இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது நானும் வரமாட்டேன் வீட்டை தேடி போனேன் வீட்டுல இவன் ஆள் இல்ல இல்ல பணத்தை இவங்க அம்மாண்ட தான் நான் கொடுத்தேன் அம்மாண்ட குத்துக்கிறாங்கடா டேய் இதுக்கு சாட்சி யாரு யாரு அவங்க ஓயா பொக்க பள்ளி வாயா அக்கா பண்ணி அக்கா ஏய் பண்ணி பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த இதுக்கு சாட்சி எங்க ஆயா பொக்க பள்ளி இவளுக்கு 2 பேர் தானே ஆமாண்டா அவளுக்கு நான் நச்சிடா ஏய் 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 இவரா ஏய் மொத்த குண்ட நச்சிக்கோ யாரா எங்க ஆயாவையும் எங்க அம்மாவையும் இல்ல வாயா தாங்க வாடா என்னத்துக்கு வாயா பக்கம் ஏய் அவன் என்ன தாங்க அடிக்கிறான் நான் பாடு பக்கம் வெச்சுக்க போறேன் பணத்தை கூட இவன் அடிக்க அக்கா ஏய் இந்த போடா நந்தே போயிடுறேன் போனே நந்து போனா கூட 2 நாள்ல வண்டியில வரவங்களுக்கே வழி தெரியல நந்து போனா கூட 2 நாள்ல போயிடும் உங்களால ஓட்ட வாங்கி சாவ முடியாது ரெண்டு நாள்ல போயிடுவியா டேய் இவ்வளவு கௌரவமா இறங்கி ஓடுறியா இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும் அதானா கப்பல்ல ஏமாட்டாரு மலையா ஏய் இது கேக்குறேன் ஏப்பா விட்டக்கறா இது வேஸ்ட் இதோட வேஸ்ட் ஆமா ஏய் இது எதுக்கு இத விட்டா இது விட்டா எனக்கு 1008 தொழில் தேவை போடா அவர் வாஜா தெரியுது 1008 வாஜாடா வணக்கங்க இதுல யாராவது ஒரு தொழில் சொல்லுங்க வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போனா போன கம்பெனில சேர்த்தா எங்க சூத்தல நார உரிக்கிறேன் என்ன உங்க பையன் வார்த்தை
என்னடா தொழில் தெரியும் உனக்கு? உன் காட்டுல மழை பெய்யுது பாருப்பா. வாங்க. நாங்களாம் ரிட்டைர்மெண்ட் ஆகுறோங்க. நாங்கெல்லாம் என்ன சேர்க்கிறோம்? உண்மையா கொடுக்குறா நீங்க வேணா அட்ரா அட்ரா 25 எங்கடா போச்சு? பெரிய வேலைக்காரன். போன் பண்ணி கேட்ட மாதிரி இருக்கிற நான் கூட கூத்துக்கு வரணும். வேன் பின்னாலே ஓடி வரலாம். ஏய், இதுக்கு முன்னாடி என்ன வேலை? அம்மா வாங்கலம்மா. கம்பெனியும் மென்டல் கம்பெனி. ஒரு 15 மென்டல்களை கும்பலா சேர்த்துக்கிறேன். மாத்திரை மென்டலுக்கெல்லாம் செயலாளர் அவர் மென்டல். ஒன்னாம் நம்பர் மென்டல். நம்பர் 1 நீ. நான் 2ஆம் நம்பர் மென்டல். நீ 3ஆம் நம்பர். ஏய் சலம்பா அண்ணா. ஆமாங்க. அவன் என்ன ஒரு கம்பெனி இது? என்ன ஒரு கம்பெனி? நாடுந்தாங்க கம்பெனி. எல்லாம் தொடர்பு கட்டியா? நாடுந்தாங்க. வேற கம்பெனியா? ஆமாங்க. நாங்க தர்மலின் தேடிக்கிறாருங்க. உன்னை தேடுறாங்களா பாக்கல? யாரா? அவனை தேடுறாங்க. உன்னை என்னையா தேடுறாங்க? தேடுறாங்க பாரு. நீ எதுக்கு? தனுஷ் கம்பெனில ஒரு 50,000 கடை வாங்கி சொல்லிடுறேன். இதை விட்டா தலைவரை பார்த்து நம்ம ஊர் தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு போட என்ன கடைப்பா? சாராய கடை வெப்ப அம்மா கண்ணை குட்டியில கண்ணு குட்டி வாங்கினா பாரு ஓட்ட. அதே போல காலை ஓடிச்சு அம்மா கோயா பொக்க பள்ளி பக்கத்துல படுத்து சாராய கடை வச்சு போய் தலைவலி ஆரம்பிச்சு. சரி வாசிக்கிறோம். நான் வரல, நீ வேணா என் கூட வந்துடு. 50,000 கட்டி தூக்கி தனுஷ் கம்பெனி. உனக்கு அருமையான தொழில். என்ன தொழில்? சூப்பர் வேலை. ஏய் என்னடா சூப்பர் வேலையாமா? என்ன வேலை? இரு ஐயா பேசுறேன். என்ன வேலை? என்ன வேலை? எந்த சாராய கடை. சாராய கடை சாராய கடை பக்கத்துல. எனக்கு சாக்கடை கடை படுத்துறே கூட வந்து. சாக்கடை கடை. எதுக்குடா சாக்கடை கடை? சும்மா. என் பதவியை ராஜராமா. ஆமா ராஜன் பசேடா பதவியே. உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. எதுக்கு? அட வந்து ஓட்ட விக்கிற வேலை. என்ன வேலை? ஓட்ட விக்கிற வேலை. இது ஓட்ட. வடைய விரிச்சு போட்டா மாத்துறது மாத்து. எதுவும் கிடைக்கல. அம்மா நக்கு. ஏய் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அடிக்க மாட்டேன்னு அடிக்க மாட்டேல்ல. அது விக்கிற போட்டு போடு. ஏய் அவன வர சொல்றா. அவன வர சொல்லு. அவன் நீ தான் கூப்பிடுறா. என் தங்கம் வாடா. என் சேட்டு வாடா தேடி அம்மா. ஐயோ சட்டை கிள 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 கிள. சும்மா அடிக்காத. அடக்கியா சப்ப வரமா. ஏய் வரல ஒரு சப்ப. ஏத்தினியா ஏய் என்னடா கால்ல தமதமதா கட்டு கை கொட்டி இருக்கிற மணி. ஐயா நாட்டி வரல. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி சத்தியபுரி சத்தியபுரி. இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு அருகாம இருக்க வேண்டிய அமைச்சர் விஷா கோடி. அமைச்சர் விஷா கோடி. அமைச்சர் விஷா கோடி என்ற பெயர் வாங்குகிறது. பாம்புக்கு மண்ணில விஷா, ஒடுக்கில விஷா, இந்த விஷக்கொடி உடம்பெல்லாம் விஷா, உடம்பெல்லாம் விஷா. அப்படி இல்லை, எனக்கு
போட மாட்டேன். அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டு ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு அங்கே தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டு ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டு ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு. சபையோருக்கு வணக்கம். நானோ இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் மாறன் என்ற பெயர் பற்றி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பெயரோ முத்து. அவனும் அயல் நாடு சென்றிருக்கிறான். பட்ட படிப்பை முடித்து விட்டு வர எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றார். அவள் பெயரோ முத்தழகி. அவளோ என் நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என் தந்தையை சென்று பார்க்க வேண்டுமே. எப்போது புறப்படலாம்? கலைமகளை வணங்கணும் கண்ணினை போல் கலை